இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செக்அப் தான் வந்துட்டு கிளம்பியாச்சு. டெலிவரிக்கு வந்துட்டு கரெக்டா வந்து ஒரு வாரம் தான் இருக்கு. ஸோ அதனால டாக்டர் வந்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. மழை வந்துட்டு பேஞ்சிட்டு இருந்தனால நாங்க வந்துட்டு ஆட்டோல தான் வந்து நானும் அத்தை தம்பி எல்லாமே வந்துட்டு போனோம். போனோடனே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பிபி தான் வந்து செக் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைல வந்து பாப்பா கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து பேர்லாம் என்ட்ரி பண்ணி எல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா வந்துட்டு அத்தை எனக்கு வந்து கடையில போயிட்டு எனக்கு பொங்கல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. தம்பிக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 2 இட்லி வந்துட்டு முன்னாடியே ஊட்டி விட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கேன் எல்லாமே வந்துட்டு பண்ணி முடிச்சு பேபி வந்துட்டு நார்மலா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டா வந்துட்டு பயங்கரமா கடுகடுன்னு சொல்லிட்டு வலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்ஜெக்ஷன் பாத்தீங்கன்னா பயங்கர பெயினாவே இருந்துச்சு. பாப்பா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பிரியாணி வேணும்னு சொல்லிட்டு பார்சல் பிரியாணி வந்துட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்டா கடைக்கு தான் போனோம். கடைக்கு போயிட்டு அத்தைக்கு வந்துட்டு பிளவுஸ் எடுத்துட்டு பாப்பா சுடிதார் தான் பாக்கணும்னு சொன்னா அதனால மேல போயிட்டு சுடிதார் பார்த்தா அவளுக்கு எதுவுமே செட் ஆகல. ஃபைனலா அமௌண்ட் கொடுத்துட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு